விஜய் சேதுபதியை வந்து சமீபத்தில் ஒரு லேடி வந்து சொல்லியிருந்தாங்க. அந்த காரவன்ல வந்து கூப்பிட்டு அந்த மாதிரி பணம் தரேன்னு சொன்னார், 2,00,000 தரேன் அப்படின்னாரு அப்படின்னாங்க. அதுக்கு எந்த ஆதாரமும் அவங்ககிட்ட இல்லை. ஆதாரம் இல்லாத பட்சத்தில் அவங்க என்ன பண்ணாங்கன்னா, இவரை வந்து கேஸ் கொடுத்துட்டாரு. இப்படி ஆதாரம் இல்லாமல் எங்களை பழி போடுறாங்கன்னு சொன்ன பிறகு என்ன பண்ணாங்க, உடனே அவங்க அந்த பதிவை உடனே எடுத்துட்டாங்க. எடுத்துகிட்டு இது பண்ணிட்டாங்க. ஏன்னா இவங்க வந்து அவருடைய ஃப்ரெண்டுக்காக தான் பேசுகிறாங்க. அவங்க ஃப்ரெண்டு வந்து இந்த மாதிரி ஒரு விஜய் சேதுபதி இது பண்ணார் அப்படிங்கிற மாதிரி அவங்க அதுவும் சொல்லலை. அவங்க டைரியில் எழுதியிருந்ததுன்றாங்க. அவர் ஃப்ரெண்டுடைய டைரியில் எழுதியிருந்தது. அதை பார்த்து எனக்கு ரொம்ப வருத்தமாக போச்சு, அதனால தான் அப்படி சொன்னேன் அப்படின்னாங்க. அது பிறகு அவங்களாவே ஆஃப் ஆகிட்டாங்க. அது என்னாச்சுன்னு தெரியல. ஒரு வேளை கேஸுன்னு வந்துச்சுன்னா அது மிகப்பெரிய அளவில் கேள்வி கேட்பாங்க. இவங்க வந்து பேசுனதே இவங்களை ஒரு பரபரப்பு ஏற்படுத்த பேசினாலும் பேசியிருக்கலாம். அல்லது இவருடைய அந்த தலைவன் தலைவி வந்து படம் போகலை அப்படின்னா அது மிகப்பெரிய அளவில் போயிட்டுருக்கு. வந்த படங்களில் அதான் நல்ல சக்ஸஸாக போச்சு. அது வந்து ஒரு வேறு மாதிரி டாக். அது சில பேர் பெரும்பாலும் என்னப்பா விஐபிகளை வந்து பெண்ணை வச்சு தான் இது பண்ணுவாங்க. ஒரு பெண் மூலமாக இது பண்ணால் அவனை வந்து ஒரு காயடிச்சு அவனை வந்து ஈஸியாக அவனை வந்து சமூகத்தில் ஒரு கெட்ட பெயர் ஏற்படுதுன்னா ஒரு பெண் சொன்னால் போகிறோம்னு நினைப்பாங்க. அதுக்கு ஆதாரம் இல்லைன்னா